எரு கம்பெனி பகுதியில் மீண்டும் கட்டப்படும் குப்பை கிடங்கு. பொதுமக்கள் மனு. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட எரு கம்பெனி பகுதியில் சில வருடத்திற்கு முன்பு குப்பை கிடங்கு செயல்பட்டு வந்தது. அந்த நிலையில் அப்பகுதி மக்களின் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு குப்பை கிடங்கு வெள்ளலூர் பகுதியில் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக மீண்டும் எரு கம்பெனி பகுதியில் கோவை மாநகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்பட்டு குப்பைகள் தரம் பிரிப்பது மற்றும் தீ வைத்து எரிப்பது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து வந்துள்ளது. இதற்கு அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தபோதும் குப்பைகள் தொடர்ந்து கொட்டப்பட்டு வருவதால் அதிலிருந்து ஏற்படும் காற்று மாசு துர்நாற்றம் காரணமாக பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் தொடர்ந்து மருத்துவமனைக்கு செல்வதுமாக இருந்து வருவதாக கூறி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று திரண்டு திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த போதும் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்ல வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மீண்டும் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்க உள்ளதாகவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். வணக்கம். நாங்கள் கேகேபுதூர் ஏரியாவில் ஜீவா நகர் பக்கத்தில் எரு கம்பெனி பஸ் ஸ்டாப்பு அங்கே குப்பை கிடங்கு இருக்கு. அந்த குப்பை கிடங்கை மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்க. எங்களுக்கு சுகாதாரம் வேணும், அங்கே குப்பை கொட்டக்கூடாது. இதையெல்லாம் நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி போராடி தடுத்து நிறுத்தி இவ்வளோ நாளாக குப்பை கொட்டாமல் இருந்து இப்போ ஒரு 10-15 நாளாக மறுபடியும் அந்த குப்பை கொண்டு வந்து கொட்டுறாங்க. அதில் வர்ற ஐட்டங்களை பார்த்தா சமாளிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது அந்த குப்பை. எல்லா வீட்லேயும் நோய் நொடி இல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது. குழந்தைகள்ல இருந்து இளைஞர்கள்ல இருந்து வயசானவங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் எல்லா நோயும் எல்லா பாதிப்பும் இருக்கு. அதனால எங்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த குப்பை கிடங்கை எடுத்துட்டு அங்க குப்பை கொட்டாத அளவுக்கு நிரந்தரமா நடவடிக்கை எடுத்து கொடுக்க மாட்டி தாழ்மையோட கேட்கிறோம்.